1969ஆம் ஆண்டு ஜூலை 20 இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக அமைந்தது. கட்சிக்குள் ஏற்பட்ட உள்கட்சி பூசல்கள் காரணமாக இந்திய தேசிய காங்கிரஸ் 2 குழுக்களாக பிரிந்தது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வரலாற்று பகுதியில் பார்க்கலாம். ஜூலை 20, 1969 இந்திய தேசிய காங்கிரஸ் உடைந்தது. 1969ஆம் ஆண்டு ஜூலை 20 இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக அமைந்தது. கட்சிக்குள் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்கள் காரணமாக இந்திய தேசிய காங்கிரஸ் 2 குழுக்களாக பிரிந்தது. இது காங்கிரஸ் ஸ்பிளிட் என்று அழைக்கப்படுகிறது. ஜவஹர்லால் நேருவின் மரணத்திற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் மிகுந்த அதிகாரம் செலுத்திய மூத்த தலைவர்களின் குழு சிண்டிகேட் என அழைக்கப்பட்டது. இதில் காமராஜர், மொரார்ஜி தேசாய், நீலம் சஞ்சீவ ரெட்டி, அதுல்யா கோஷ், நிஜலிங்கப்பா போன்ற மூத்த தலைவர்கள் இடம்பெற்றிருந்தனர். கட்சியின் முக்கிய அதிகாரங்கள் அனைத்தும் இந்த குழுவிடமே இருந்தன. 1966ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் மரணத்துக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சியின் சிண்டிகேட் இந்திரா காந்தியை பிரதமர் பதவிக்கு தேர்ந்தெடுத்தது. இந்திரா முதலில் அமைதியான தலைவர் போல் இருந்தாலும் படிப்படியாக தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து அரசியல் சுதந்திரத்துடன் செயல்பட தொடங்கினார். இது கட்சிக்குள் அதிகார போட்டியையும் மூத்த தலைவர்களிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. 1969இல் வங்கிகளை தேசியமயமாக்கும் முடிவை இந்திரா காந்தி எடுத்தபோது சிண்டிகேட் குழுவினர் அதனை எதிர்த்தனர். கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்தது. 1969இல் ஜனாதிபதி வேட்பாளராக நீல்சன் ரேடியை சிண்டிகேட் குழு முன்வைத்தது. ஆனால் இந்திரா காந்தி தனது ஆதரவாளர்களிடம் வி கிரியை ஆதரிக்க சொன்னார். தேர்தலில் இந்திராவின் ஆதரவு பெற்ற வி கிரி சிண்டிகேட் குழுவினர் ஆதரித்த நீல்சன் ரேடியை தோற்கடித்து பெரும் வெற்றி பெற்றார். இதையடுத்து கட்சிக்குள் நேரடி மோதல் வெடித்தது. கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக இந்திரா காந்தியை கட்சியிலிருந்து நீக்குவதாக கட்சித் தலைவர் நிஜலிங்கப்பா அறிவித்தார். இதையடுத்து கட்சி 2 குழுக்களாக பிரிந்தது. இந்திரா காந்தி தலைமையிலான குழு காங்கிரஸ் ஆர் என அழைக்கப்பட்டது. சிண்டிகேட் குழுவினர் காங்கிரஸ் ஓ என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து நடைபெற்ற 1971 பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. இதையடுத்து இந்திரா காந்தி இந்திய அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார். காங்கிரஸ் ஆர் என்பதே பின்னர் காங்கிரஸ் ஐ என மாறி தற்போதுள்ள இந்திய தேசிய காங்கிரஸாக மறுவடிவம் பெற்றது. காங்கிரஸில் ஏற்பட்ட இந்த பிளவு இந்திய அரசியல் இயக்கத்தில் கருத்து வேறுபாடுகள், தலைமையின் மாறுதல் மற்றும் கட்சி கட்டமைப்பின் சீரமைப்பு ஆகியவற்றுக்கு அடிக்கல்லாக அமைந்தது.